தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. குருஜி மிஸ்டிக் செல்வம் ஐயாவுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்முடைய வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியினுடைய மகிமை, அவருடைய மகிமை அப்படி சொல்லுவோம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியினுடைய மகிமை, அவருடைய பெருமை, திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியம் என்ன, இதுதான் நம்ம இன்னைக்கு பதிவில் பார்க்க போகிறது. இதெல்லாம் எங்களுடைய குருநாதர் மிஸ்டிக் செல்வம் ஐயா எனக்கு சொல்லி அதை நான் உணர்ந்து அதை அனுபவித்து பல ஆயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையில் இதை பயன்படுத்தி வெற்றி கண்ட விஷயம். இதெல்லாம் தாராளமாக இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க, பயன்படுத்தலாம். சரிங்களா? திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி மூலஸ்தானத்தில் சுப்பிரமணிய சுவாமி இருக்கிறாரு. இந்த கோயிலானது அரசர்களால் கட்டப்பட்ட கோயில் அல்ல. முதல்ல இதை இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவர்களும் புரிஞ்சுக்கோங்க. இந்த கோயில் ஒரே காலத்தில் கட்டப்பட்டதல்ல, பல நூற்றாண்டுகளாக கட்டப்பட்ட கோயில். சரிங்களா? இதை 3 முனிவர்களால் கட்டப்பட்டது, 3 சாமியார்களால் கட்டப்பட்டது. சரிங்களா? இது அரசரால் கட்டப்பட்டதில்லை. ஒரு சாமியார் ஒரு கோயிலை கட்டுறாரு, பாதி கட்டுறாரு, அப்புறம் அவருடைய மறைவுக்கு அப்புறமா பல ஆண்டுகளாக அந்த கோயில் பராமரிப்புனா அந்த கட்டுமானம் இல்லாமல் இருக்குது. அடுத்தப்பில் இன்னொரு சாமியார் வராரு, ரிஷி மகான் வராரு, அவர் கட்டுறாரு. இப்படி 3 மகான்களால் கட்டப்பட்ட கோயில். இந்த 3 மகான்களும் யார் அப்படின்னு கேட்டால் மகான்கள் அல்ல. இந்த 3 பேருமே நம்முடைய முப்பெரும் தெய்வமாக சொல்லக்கூடிய இந்து மத தத்துவார்த்த கடவுளாகிய சிவன், பிரம்மா, விஷ்ணு, இந்த 3 பேரும் தான் இந்த சுப்பிரமணிய சுவாமி கோயிலை கட்டுறாங்க. இதுதான் இந்த கோயிலுடைய மிகப்பெரிய ரகசியம். இது நிறைய பேருக்கு தெரியாது. சரிங்களா? 3 பேரும், சிவனும் பிரம்மாவும் விஷ்ணுவே, பல்வேறு காலகட்டங்களில் பல நூற்றாண்டுகளை அவர்கள் அவதரித்து மனித ரூபம் கொண்டு இந்த கோயிலை கட்டுறாங்க. எப்படி கட்டினாங்க அப்படிங்கிறது இன்னும் ஒரு வியப்பான ஒரு செயல். இந்த கோயிலை கட்டுவது சாமியார்கள். இவர்கள் கையில் என்ன துட்டு இருக்கும்? அப்போ எந்த துட்டை வச்சு இவர்கள் கோயில் கட்ட முடியும்? கோயில் கட்டுறது சாதாரண விஷயமா? என்ன செய்தவார்கள் தெரியுமா? அந்த கோயிலுடைய கட்டுமான பணி நடக்கும். கட்டுமானம் முடிஞ்சவுடனே தொழிலாளர்கள் இருப்பாங்கள்ல, கட்டுமான கூலி தொழிலாளர்கள், இவர்கள்லாம் சாயங்காலம் போவாங்க. சாமிகிட்ட சொல்லுவாங்க, சாமி நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சாமியார்கள் என்ன செய்வாங்கன்னா, கையில் விபூதி தான் இருக்கும், சாமியார்ட்ட வரன்னு இருக்கும். அந்த விபூதியை எடுத்து என்ன செய்வாங்கன்னா எப்படி கொடுப்பாங்க, அவங்க கையில் கொடுப்பாங்க. அந்த விபூதியை கொடுத்த உடனே அதை வாங்கிய பின்பு அவர்கள் கையை விரித்து பார்த்தால் அந்த விபூதியில் அவரவர்கள் உழைத்த உழைப்பு எவ்வளவோ அதற்கு உண்டான கூலி, அதாவது பணமானது கையில் இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலினுடைய மிகப்பெரிய ரகசியம். சரிங்களா? அந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியினுடைய கோயிலினுடைய ரகசியத்தில் இது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த கோயில் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு மக்களுடைய பணம் எப்படின்னா விபூதி மூலமாகத்தான் அவர்களுக்கு வழங்கப்பட்டு இந்த கோயில் கட்டப்பட்டது. இந்த கோயிலுடைய இன்னொரு மிகப்பெரிய ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வணங்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமிக்கு கீழே ஒரு குகை இருக்குது, பார்த்துக்கோங்க. அதாவது பஞ்சலிங்க தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பஞ்சலிங்க தரிசனம் என்பது நீங்கள் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியை பார்ப்பதற்கு ஸ்பெஷல் டிக்கெட் எடுத்துகிட்டு போய் பஞ்சலிங்க தரிசனம்னு டிக்கெட் எடுக்கணும். முன்பெல்லாம் அந்த குகையில் போவதற்கு யாரும் பெரிய இதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி அங்கே ஐயர்கள் நின்று நிறைய பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. முந்தி அங்கெல்லாம் யாரும் போகிறதுக்கு உள்ளே வரைய மாட்டாங்க, எந்த ஐயரும் வரமாட்டாங்க, யாரும் எதுவும் தடுக்க மாட்டாங்க. நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகலாம். இன்றைக்கி உள்ளே அப்படி நில்லை இப்படி நில்லை அப்படின்னு ஏகப்பட்ட பஞ்சாயத்து. சரிங்களா? சரி, இருக்கட்டும், அது நமக்கு தேவையில்லை. இந்த பஞ்சலிங்கம் என்பது 18 சித்தர்களில் ஒருவரான போகமா மகரிஷியால் ஸ்தாபிதம் செய்யப்பட்டது. இந்த பஞ்சலிங்கம் என்பது போகமா மகரிஷியால் ஸ்தாபிதம் செய்யப்பட்டது. அந்த 5 லிங்கங்களுக்கு நேர் மேலாக தான் சுப்பிரமணிய சுவாமி மக்களுக்கு அருள் பளித்து கொண்டிருக்கிறார். சுப்பிரமணிய சுவாமிக்கு சக்தியை கொடுத்து கொண்டிருப்பது 5 லிங்கங்கள் தான். சரிங்களா? இது பஞ்சலிங்கங்கள், பஞ்சபூதங்கள் உள்ளே இருந்து ஆட்டிவித்து கொண்டிருக்கின்றன. இந்த பஞ்சலிங்கத்தை தரிசனம் பண்ணுவது மிகப்பெரிய புண்ணியம். இந்த பஞ்சலிங்கத்தை தரிசனம் பண்ணீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கர்ம வினைகள் படிப்படியாக குறையும். சரிங்களா? அது போக பார்த்தீங்கன்னா பிரம்மகத்தி தோஷம் என்று சொல்கிறோம். அந்த பிரம்மகத்தி தோஷம் என்பது உடனடியாக விலகும். இந்த பஞ்சலிங்கத்தை உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்று நீங்கள் தரிசனம் செய்து, அந்த கோயிலில் தரிசனம் செய்து நீங்கள் அன்னதானம் செய்தீர்களானால் உங்கள் உடம்பு உங்களுக்கு பிடித்திருக்கக்கூடிய பிரம்மகத்தி தோஷம் என்பது விலகும். இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. எங்கள் குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது.
இந்த பஞ்சலிங்கத்தை தரிசனம் செய்கின்ற பொழுது ஒரு ரகசியம் இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? நிறைய இந்த என்ன சொல்லுவாங்கன்னா வந்து சர்ப்பதோஷம், அது சர்ப்பதோஷங்கிறத விட வந்து ராகு எது இப்படிக்குள்ளே இருக்குது, இது சர்ப்பதோஷம், சர்ப்ப யோகம், இப்படியெல்லாம் நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சர்ப்பதோஷம் உடையவர்களுக்கு திருமணம் ஆகிட்டுன்னா சர்ப்பதோஷம் உடைந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் சர்ப்பதோஷத்தை பற்றி கால சர்ப்பதோஷம், காலதோஷ யோகம் என்று சொல்கிறார்களே, அதை பற்றி கவலைப்படக்கூடியவர்களெல்லாம் வந்து திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் வந்து தரிசனம் பண்ணால் போதும். அந்த பஞ்சலிங்கத்தை பார்த்து எப்படி தரிசனம் பண்ணணும், அதுதான் இங்கே உள்ள ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதை நம்முடைய அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். குருஜி மிஸ்டிக் செவ்வாயோடைய டிவி சேனலை தொடர்ந்து பார்த்து வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் உடனடியாக உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.